கேரளா கோழிக்கோடு செஞ்சுதான் மூதேவி பிடிச்ச முண்டை உன்னால் எல்லா பெண்களுக்கும் மன உளைச்சல். ஏன் தெரியுமா? நாளையிலேருந்து பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போனோம் அப்படின்னா பேட் டச் பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு சில பேர் வருவாங்கல்ல. அவங்கள நாங்கள் எப்படி கேள்வி கேட்குறது? எப்படி கேள்வி கேட்க முடியும்? சொன்னால் நம்புவாங்களா? எந்த ஆண்களாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஃபஸ்ட்டு ஆண்களை விடுறி. பெண்கள் வந்து முன்னாடி நிற்பாங்களா? பெண்களுக்கு பெண்களே வந்து நிற்க மாட்டாங்க. எல்லாரும் யோசிப்பாங்க ஒரு நிமிஷம், இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு நீ எல்லாத்துக்கும் மன உளைச்சல் கொடுத்துட்டு போயிட்டடி மூதேவி பிடிச்ச முண்டை, அரிப்பிடுத்த முண்டை. ஏண்டி நீயே போய் வராசிட்டு பாவம் அந்த மனுஷன் மேலே எதுக்கடி இப்படி பாவமும் பழியும் சுமத்தி ஒரு உயிரை எதுக்கடி கொன்ன? ஏண்டி நல்ல வாயில் அக்கிரமமாக வருது எனக்கு. உனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு சில பேர் ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தண்டனையில் சாதாரணமாக கொடுக்கூடாது, தினமும் அணுவாக சாகிற மாதிரி கொடுக்கணும். அப்போ தாண்டி மனசாரும். எல்லாத்துக்கும் இப்போ மன உளைச்சலாக இருக்குது. எல்லா கேர்ள்ஸுக்கும் இப்போ வந்து மன உளைச்சலாக இருக்குது. நாளைக்கு வந்து ரியலாகவே இது நடந்தால் நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொன்னால் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டுக்கு எல்லாத்துக்கும் நீ மன உளைச்சலை கொடுத்துருக்குற. உன்னை வந்து அணுவாக சாவடிக்கணும். இதுக்காக உன்னை வந்து சாதாரணமாக தண்டனை கொடுத்து உன்னையெல்லாம் தப்பிக்க விடக்கூடாது. தினம் உன்னை சாவடிக்கணும். மூஞ்சி அவரக்கட்டையும் பாரு, நல்லா மாட்டு சாணியில் முக்கிட்டு வந்த மூஞ்சி மாதிரி வச்சுட்டு உனக்கு எல்லாம் எதுக்குடி ஒரு ஹிஜாப் ஒரு கேடு? ஆமாம், நீ க்ரௌடில் நிற்கும் போது ஹிஜாப் போட்டிருந்த, போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது மேலே கூட சால் இல்லை. என்னடி நினச்சிட்ருக்குற? இதுதான் நீ ஹிஜாபு கொடுக்குற மரியாதையும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கொடுக்குற மரியாதையுமா? கேட்குறேன். ஆளை வளர்த்திருக்கிறாளுக்கு பாரு, ஆளுமயிரை நல்லா தேங்காய் மண்டையாட்ட. நாதேரி ஜென்மமே.